ஆடு ஆடு உரல் உரல் பேர் என்னமா? என் பேர் கமலா சார். இப்ப எவ்வளவு நாளா வந்து கத்துக்கிட்டு இருக்கீங்க இத? ஒரு 5-6 மாசமா கத்துக்கிட்டு இருக்கேன் சார். இப்ப முதல்ல கையெழுத்து போட தெரியாதுல்ல? வெச்சிருந்தா இப்ப வந்து கையெழுத்து போட்டு கத்துக்கணும் சார். கத்துக்கிட்டீங்களா? 4 எழுத்து கத்துக்கிட்டதுனால இப்ப எவ்வளவு விஷயம் தெரியுது? கத்துக்கணும். திருவான்மியூர் ரோட்டரி சங்கத்துல இருந்து இன்னும் உங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். எல்லாருமே 4 எழுத்து கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையா இருக்கும். எங்க போனாலும் தைரியமா உங்களால பேச முடியும், தைரியமா எழுத முடியும். ஒரு ஊருக்கு போனீங்கன்னா கூட பஸ்ல நீங்க யாரையும் கேட்க வேணாம், அந்த அளவுக்கு கத்துக்கணும். செய்வீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷமா. நான் திருப்பூர் கிராம முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராகவும் வனக்குழு தலைவராகவும் நான் எங்கள் ஊரில் பண்ணியாற்றிருக்கிறேன். வணக்கம், என் பேர் வந்து லட்சுமி. நான் வந்து 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். எங்கள் ஊரில் வந்து மலைவாழ் ஜாதி மக்கள் வந்து இருளர் வந்து ஒரு 60 குடும்பம் இருக்கிறாங்க. அவங்கள படிப்பறிவு இல்லாத ஒரு எல்லாருமே எழுத்து கையெழுத்து கூட போட தெரியுது, எல்லாரும் கை நடத்தான் விட்டுவாங்க. நம்ம திருவான்மியூர் ரோட்டரி சங்கத்தின் மூலிமா எங்கள் மக்களுக்காக நான் டியூஷன் எடுக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நைட்டி ஸ்கூல் ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கல்வி போதனம் கற்றுக்கினாங்க. எல்லாரும் இப்போ படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு பஸ் போறது வரதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கினாங்க. திருவான்மியூர் ரோட்டரி சங்கத்துல இருந்து 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த திட்டத்தை ஆரம்பிச்சோம். நீங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இத கத்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி வந்து எங்க மக்கள் எல்லாம் வந்து வெறும் கை நாட்டாவே தான் இருந்தாங்க, எங்க போனாலும் கை நாட்டா தான் விற்பாங்க. இப்ப இந்த ரோட்டரி கிளப் மூலியமா வந்து சொல்லி கொடுக்கறதுனால பரவாயில்ல, எல்லாரும் கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தப்ப நீங்க எல்லாரும் பாதி பேருக்கு மேல எல்லாருமே கை நாட்டு போடுறவங்களா தான் இருந்தீங்க. இன்னைக்கு எல்லாருமே கையெழுத்து போடுறீங்க, அதை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த திருவான்மியூர் ரோட்டரி சங்கம் வந்து துணி, குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுத்தாங்க, பொம்பளைங்களுக்கெல்லாம் சாரி கொடுத்தாங்க, ஆம்பளைங்களுக்கெல்லாம் வேஷ்டி இதெல்லாம் கொடுத்தாங்க. இல்லாத பசி கொடுமையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. வாரம் 3 கிலோ அரிசி கொடுத்தனால அவங்க இந்த வருஷத்தினுடைய அந்த 6 மாசம் அவங்க கஷ்டப்பட்டு காப்பாற்றுறோம். திருவான்மியூர் ரோட்டரி சங்கத்துக்கு தான் நாங்கள் நன்றி சொல்றோம். இன்னமும் நாங்க எங்க சங்கத்துல இருந்து உங்களுக்கு எவ்வளவு நாள் உதவி செய்ய ரெடியா இருக்கோம். இந்த மூலியமா வந்து இன்னும் நிறைய பயனடையணும் நாங்க விரும்புறோம். நீ இன்னும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு தான் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு 2 செடி, தென்னஞ்செடி, பப்பாளி செடி, எலுமிச்சம்பழம் செடி அவங்களே எடுத்தாந்து செடி பள்ளம் நோண்டி அவங்களே வச்சு தண்ணி ஊற்றி அதை வளர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. அதை நீங்க பாத்துட்டு வர நல்லபடியா தென்னங்கன்னு வளர்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் 2 மாசத்துல மாங்கன்னு கொடுக்க போறோம். இதெல்லாம் நல்லா வளர்த்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள நல்ல பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். இப்ப அந்த செடியெல்லாம் நாங்க வளர்த்துட்டு வரோம், எங்களுக்கு ரொம்ப பயனடையும்னு அவங்களாம் சொல்லியிருக்காங்க. நாங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா செடியெல்லாம் வளர்த்து வந்துட்டு இருக்கோம். ஏன்னா நான் ஒரு தொண்டு செய்யறது மட்டும் இல்ல, நீங்களும் அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு திருப்பி அதற்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சீங்க. அதுதான் எங்க சங்கத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ரேஷன்ல போய் வாங்கினாதான் அரிசி, இப்பெல்லாம் பரவாயில்ல. சாருங்க வந்து இப்போ வாரம் வந்து அரிசி கொடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அது இல்லைன்னாக்கா இந்த 40-50 குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். அவங்கள வந்து நேரடியாக வந்து சில பார்த்தவங்க கூட அவங்கள வந்து ஐயோ இப்படி கொஞ்சம் ஆளுங்களுக்கு தான் செய்யணும் அப்படின்றது ரோட்டரி சங்கம் மூலிமா எத்தனையோ பேர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்தவங்க அத்தனை ரோட்டரி சங்க தலைவருங்க அத்தனை பேருமே எல்லாமே சொன்னவங்க தான். ஏன்னா நீங்க காமிச்ச ஆர்வம் தான் அது. மேலும் இந்த ரோட்டரி கிளப் மூலியமா வந்து நாங்க பயனடைகிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதனால கல்வி வந்து இவங்க வந்து இந்த ரோட்டரி சங்கம் மூலியமா அவங்க கல்வி கற்றுக்கு தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. திருவான்மியூர் ரோட்டரி கிளப் மூலியமா நாங்க நிறைய பயனடைஞ்சிருக்கோம். இதனால வந்து எங்க ஊர் மக்கள் சார்பாக வந்து என்னுடைய நன்றி. மறுபடியும் நான் எங்க சங்கத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ரோட்டரி சங்கம் தான் எங்களுக்கு வந்து அந்த படிப்பறிவு அந்த கல்வி இதுவே கற்றுக் கொடுத்தது. இல்லைன்னாக்கா கல்வி அறிவே கிடையாது. அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தனால அந்த ரோட்டரி சங்கத்தை தலைவர்களுக்கும் அந்த சங்கத்தினருக்கும் எல்லாருக்கும் நான் கை கூப்பி வழங்கி அவங்கள ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் வருங்காலத்துல எங்க சங்கத்தின் மூலம் உங்களுக்கு எல்லா தொண்டுகளும் செய்ய காத்திருக்கிறோம். ரொம்ப நன்றிமா, வணக்கம்.